ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பராக கறிக்குழம்பு சுவையில் ஒரு சுண்டல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ரஃப்பாக கட் பண்ணால் போதுங்க. இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். பெரிய சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிங்க. ஈக்குவல் அமௌண்ட்டாக வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இதுலேயே வந்து பூண்டும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். 1 pot கிரேவி மாதிரி. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்மளோட வீட்டை தாண்டி போகுங்க கிரேவியோட ஸ்மெல்லு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் சும்மா பட்டை, ஸ்டார் அனீஸ் இது மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன். லைட்டாக சவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சதுனால இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. கரம் மசால் பொடி அரை ஸ்பூன். இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணுறது அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது கூட வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். சுண்டல் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்ட்டு. ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட 1 pot கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தாங்க சர்வ் பண்ணுறேன். சாஃப்டான சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறேங்க.
இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தியோட சூப்பரான சுண்டல் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.